அந்த பேப்பரை வந்து கிழிச்சு போட்டோன்னே வந்து ராகவ் வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் தான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரி நான் நடந்துப்பேன், தேவையில்லாதான் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. ச்சே, இவரால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. எங்கே வந்து ராகவ் வந்து அப்படியே பார்க்குறாரு. அப்படியே வந்து கோவமாக படுத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு முரளியால் தாங்கிக்கவே முடியல. செம்ம கடுப்பாக அதுக்கு. ஐயோ, அவங்கக்குள்ளே எல்லாமே நடந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இன்றைக்கி நைட்டு அவங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கக்கூடாது. நடக்கலைன்னா அப்புறம் அவையும் நானும் எப்படி சேர்றது? அவங்க நடந்துடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு தவிக்கிறாரு. அவரால் தூங்கவே முடியாது. இவன் என்ன நிம்மதியாக தூங்கிட்டுருக்கா. இவளுக்கு தான் எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. இப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படியாவது தெரிஞ்சே ஆகணும். அவங்கக்குள்ளே ஏதாவது நடக்குதான்னு பார்க்கணுமே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை மெல்ல திறக்கிறாரு. சரி, முதல்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட ரூம் பக்கமாக போகிறாரு. போயிட்டு வந்து அப்படியே வந்து கிட்ட காதை வச்சு கேட்குறாரு. பார்த்தா ஒன்றுமே கேட்கல. என்ன ஒன்றுமே கேட்கல? தூங்கிட்டாங்களா? இதுக்குள்ளேயும் தூங்கிட்டாங்களா? அப்போது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சா? சரி, நடந்து முடிஞ்சிக்க சான்ஸ் இல்லை, தூங்க மாட்டாங்களே, சத்தம் ஏதாவது வந்துருமே சொல்லிட்டு காது வச்சு பார்க்குறாரு. பார்த்தா யாரோ வந்து கதவை திறக்கிறாங்க. பட்டுன்னு விழ போகிறாரு. அபி வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், தண்ணி அங்கே இருக்குது, இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? தேவையில்லாத வேலை ஏன் செஞ்சுட்ருக்கீங்க? இந்த ரூம் கதவு பக்கத்தில் உங்களுக்கு என்னங்க வேலை அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அபி, உண்மையிலேயே தண்ணி குடிக்க தான் வந்தேன். நீங்கள் எதுக்கு வந்தீங்க? தண்ணி குடிக்க வந்தீங்க அப்படி சொல்லிட்டு எட்டி ரூமை பார்க்குறாரு. உடனே கதவை சாத்தி வைக்கிறாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நைட்டு தண்ணி குடிக்கணும்னா அங்கே தண்ணி இருக்குது, அங்கே போய் குடிங்க. அப்புறம் இங்கே என்ன வேலை உங்களுக்கு? இல்லை அபி, நான் இப்படியே வந்தேன்னா தெரியாமல் இந்த சைடு வந்துட்டேன். தெரியாமல் வந்தீங்களா? உங்கள் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்கண்ணா, நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு சீக்கிரமாக போங்க, பாவம் அக்கா கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னோடனே, அண்ணாவா மறுபடியும் அண்ணான்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றுறாலே. இப்போ ரூம்குள்ளே என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை ராகு தூங்கியிருப்பானோ? தண்ணீருக்கு தான் வந்தாலோ? இல்லை 2 பேரும் வந்து ஐயோ என்னால் முடியலையே, தாங்க முடியலையே அப்படி சொல்லி டென்ஷனாக வராரு. இங்கே வந்து அபி தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து முரளியை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன நீங்கள் ஒன்றும் போகலையா? அதோ போயிடுற அபி அப்படி சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பவலா பண்ணிட்டு போகிறாரு. ஒன்றுமே புரியல. முரளிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே போயிட்டு இன்றைக்கிப்பா எவ்வளோ டயர்டாக இருக்குது, அப்பா வேத்து கொட்டிடுச்சு, ஒன்றும் புரியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏசி ரூமாக இருந்தாலும் ரொம்ப வேர்க்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வேணும்னே அவர் முன்னாடி மடக்குன்னு குடிக்கிறாங்க. அதை பார்த்து முரளிக்கு தாங்க முடியல, செம்ம கடுப்பாக இருக்குது. என்ன இவ இப்படி குடிக்கிறா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அதுக்கப்புறம் வந்து ரூமை கதவை பட்டுன்னு சாத்திட்டு உள்ளே போகிறாங்க. இப்படி பண்ணுறாள் முரளி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. மார்னிங் எப்படா கதவு திறப்பாங்க எல்லாரும் அப்படி காத்துட்ருக்காரு. வெளியே வராரு. வெளியே வந்து செம கடுப்பாக இருக்காரு. உடனே வந்து ஓடி வராங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அத்தை அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சுந்தரி வந்து நீ ஏன் கவலைப்படுற? இவ்வளோ கவலைப்படுவேன்? நைட்டெல்லாம் நான் தூங்கலையே, ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்களுக்கு என்ன, நிம்மதியாக படுத்து போய் தூங்கிடுவீங்க அப்படின்னோடனே, சரி நீ கவலைப்படாத, உன் கஷ்டத்தை தீர்க்க தான் ஒரு வழி கொண்டு வந்திருக்கேன். நீ உண்மை என்னன்னு தெரியாமல் ரொம்ப டென்ஷனாக இருந்தியா நைட்டெல்லாம்? ஆமாம், பின்ன டென்ஷனாக இல்லாமல் நைட்டெல்லாம் நான் தூங்கலை தெரியுமா? அபிக்கும் அவனுக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை தீர்க்க தான் ஒரு மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன மருந்து அப்படின்னோடனே உடனே அந்த ரெக்கார்டை எடுத்து போட்டு காட்டுறாங்க. அந்த ரெக்கார்டு என்கிட்ட கொடுத்தல, அது நேற்று நைட்டே நான் அவள் ரூமில் வச்சிட்டேன், இப்போ கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதும், அதை வந்து அக்ரிமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறதும், கொஞ்ச நாள் பிரிஞ்சு போயிட்டதும், அது எல்லாத்தையுமே வந்து ராகவ் அபியும் வந்து பேசின எல்லாமே வந்து அதில் பதிவாயிருக்கு. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியவருக்கு துள்ளி குதிக்கிறாரு. ஐயோ அத்தை, நீங்கள் பண்ண வேலைக்கு அளவே இல்லை அத்தை, இந்த அளவு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டிங்களே. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழாது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போது 2 பேருமே பிரிய போகிறாங்க, அதுதான் எனக்கு ஹைலைட் சான்ஸே. ஐயோ அத்தை, இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை அளவில் குதிக்கிறாரு. எனக்கு இது போதும் அத்தை, இது போதும், இன்னும் கொஞ்ச நாள் அப்படி இந்த வீட்டை விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் என்ன, ஏன் நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும், அதுக்கு அபி கூட நான் சேர்ந்துருவேன். நம்ம இதுக்கப்புறம் எந்த வேலையும் பண்ண வேண்டியதே இல்லை, ஏன்னா எப்படியும் கொஞ்ச நாள் அவங்க 2 பேர் வந்து பிரிஞ்சிடுவாங்க. அப்பா இப்போ தான் ஒரு ரிலீஃபாக இருக்குது. இவ்வளோ நாள் இவங்க 2 பேர் எப்படா பிரிக்குதுன்னு சொல்லிட்டு நான் மண்டையை போட்டு குழப்பிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு எல்லா பிரச்சனையும் ரிலீஃப் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அத்தை, எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, அப்படியே கையை கொடுத்து கொண்டாடுறாரு. ஒன்று இது மட்டுமா, நான் எல்லா வேலையும் உனக்காக பண்ணுவேன், நீயும் எனக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுந்தரி. இது முடியுது.